நம்ம சேனல் நேம் பார்த்தீங்கன்னா வெங்கட் வினிதா 90s கப்புள்ஸ். நம்ம சேனலில் எந்த மாதிரி வீடியோஸ் போடுறோம்னா ப்ராங்க்ஸ், ஃபன்னி ஷார்ட்ஸ், அப்புறம் விளாக்ஸ் இந்த மாதிரி வீடியோலாம் போட்டுட்ருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் 90 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். 800 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. நம்ம சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா வியூஸ் இன்க்ரீஸ். ஒரு சின்ன ட்ரிக்கு தான், நானே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லணும். நான் நார்மலாக மொபைலில் நிறைய படம்லாம் பார்ப்பேன். படம் பார்த்துக்கிட்டு இருக்கையில் ஒரு சின்ன படம் பார்த்தேன், தாலாட்டு அப்படிங்கிற படம். அந்த படம் பார்த்துக்கிட்டு இருந்தேன், யூடியூப்பில் தான், மற்றபடி வேறு எதுலையும் இல்லை. யூடியூப்பில் படம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த அரவிந்த் சாமி, சுகன்யா அவங்களாம் நடித்த அந்த படம் பார்த்துக்கிட்டு இருக்கையில் திடீர்னு நம்ம தமிழ் சேனல் தான் நல்ல ஒரு வியூஸ் போயிருந்துச்சு படம். அது இல்லாமல் நிறைய வீடியோக்களும் வியூஸ் போயிருந்துச்சு. என்ன ரீசன் அப்படின்னு சும்மா படம் பார்த்துக்கிட்டே இருக்கையில் திடீர்னு பார்த்தா எண்டு ஸ்க்ரீன் வந்துச்சு. எப்போ வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, படம் ஆரம்பித்து 1 மணி நேரத்தில் வந்துச்சு. இன்னும் 1.5 மணி நேரம் படம் பாக்கி இருக்குது. எண்டு ஸ்க்ரீனை கொண்டு எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னா வீடியோவோட சென்டர் பாயிண்டில் வச்சுருக்காங்க. சின்ன வீடியோக்களுக்கு இது மாதிரி முயற்சி செய்யாதீங்க. பெரிய வீடியோக்கள் நீங்கள் மேக் பண்ணீங்க அப்படின்னா எண்டு ஸ்க்ரீனை எண்டில் தான் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அது நீங்கள் எங்கே வேணாலும் நகர்த்தி வச்சுக்கலாம். எண்டு ஸ்க்ரீனை எந்த நிமிஷத்துலேருந்து எந்த நிமிஷம் வரைக்கும் வரணும் எண்டு ஸ்க்ரீன் அப்படின்ட்டு. அதே மாதிரி எண்டு ஸ்க்ரீன்னா லாஸ்ட்டு 25 செகண்ட் தான் வரணும் அப்படிங்கிறதுல, 15 செகண்ட் தான் வரணும் அப்படிங்கிறதுல. நீங்கள் அரை மணி நேரத்துக்கு கூட எண்டு ஸ்க்ரீனை வீடியோ ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்கும் கூட வச்சுக்கலாம். எண்டு ஸ்க்ரீன் நகர்த்தி வச்சுக்கலாம். ஸோ செல்வா டெக் எண்டு ஸ்க்ரீன் அப்படின்னு போட்டு தேடிங்கன்னா எண்டு ஸ்க்ரீன் எப்படி வைக்கிறது, அதை பற்றிய செட்டிங்ஸ் எல்லாமே நம்ம டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கோம். ஏன்னா இந்த வீடியோவில் நீங்கள் காமிக்கல எண்டு ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க பயன்படுத்திருக்க ட்ரிக் அந்த மாதிரி ஒரு விஷயம். சும்மா ஒரு 3 செகண்ட் 4 செகண்ட் தான் வந்துச்சு எண்டு ஸ்க்ரீனு. சரி, எண்டு ஸ்க்ரீனை கிளிக் பண்ணேன். எண்டு ஸ்க்ரீனில் உள்ள வீடியோலாம் நிறைய வீடியோ அதெல்லாம் நல்ல வியூஸ் போயிருக்கு. ஸோ எண்டு ஸ்க்ரீனுக்கு எண்டில் மட்டும் பயன்படுத்தாமல் அவங்க வீடியோட மிடில்லையும் பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ பயன்படுத்தையில் வியூஸ் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்குது. ஸோ இந்த வீடியோ அப்படியே போர் அடிக்குது அப்படிங்கிற பட்சத்தில் டக்குன்னு எண்டு ஸ்க்ரீனை மிடில் வரையில் நம்ம கிளிக் பண்ணோம்னா அந்த வீடியோ அடுத்த வீடியோவை பார்க்க போயிடுவோம். நல்ல ஒரு ட்ரிக்கு, நல்ல ஒரு சூப்பரான மெத்தட் அப்படின்னு சொல்லணும். எண்டு ஸ்க்ரீனில் அதில் பத்தாத்துக்கு லோகோ வேறு வச்சுருந்தாங்க, சேனலோட லோகோ. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, சேனலோட லோகோ கிளிக் பண்ணால் அது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஸோ எண்டு ஸ்க்ரீன் பயன்படுத்துறது இப்படி தான் பயன்படுத்தணும் இல்லை, கொஞ்சம் வித்தியாசமாக யோசிச்சோம்னா எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம். வியூஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் இதுதான். ஸோ நான் மறுபடியும் செக் பண்ணி பார்த்தேன் என்னென்னு. எண்டு ஸ்க்ரீனை எந்த விஷயத்தில் வைக்கலாம், முன்னாடி வைக்கலாமா பின்னாடி வைக்கலாம், வீடியோ ஆரம்பிக்கையில் கூட எண்டு ஸ்க்ரீன் வைக்கலாம். ஓகேங்களா? எண்டு ஸ்க்ரீனுங்கிறது நம்ம டைம் மாற்றிக்கிறது. அதற்கான ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு 2 ஆரோ மார்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க. எங்கே வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம், எவ்வளோ லென்த்துக்கு வேணாலும் வச்சுக்கலாம் எண்டு ஸ்க்ரீனை. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான முயற்சியெல்லாம் பண்ணி பாருங்கள். இதன் மூலம் வியூஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நானுமே இனிமேல் பயன்படுத்தலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். மேபி எனக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறப்ப நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் அது மாதிரி பயன்படுத்தலான்னு இருக்கேன். ஏன்னா வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கையில் எண்டு ஸ்க்ரீனை கொண்டு நடுவில் வச்சா தான் நல்லாயிருக்கும். சின்னோண்டு வீடியோவாக இருந்துச்சு, 10 நிமிஷம் வீடியோ இல்லை, இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வீடியோன்னு வச்சுக்கோங்க, எண்டு ஸ்க்ரீனை கொண்டாந்து நடுவில் வச்சோம்னா இந்த வீடியோ நீங்கள் பார்க்க மாட்டீங்க. எண்டு ஸ்க்ரீனில் உள்ள அடுத்த வீடியோ கிளிக் பண்ணி அடுத்த வீடியோவை பார்க்க போயிருவீங்க. அப்போ இந்த வீடியோட க்ரோத்து கம்மியாகும். பெரிய வீடியோ, லென்த்தான வீடியோ அப்படிங்கிற பட்சத்தில் சென்டரில் கூட கொண்டு வைக்கலாம். அவங்களுக்கு போர் அடிக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் சென்டரில் கூட கொண்டு எண்டு ஸ்க்ரீனை வைக்கலாம். கண்டிப்பாக தமிழில் யூடியூப்பை பற்றி சொல்லிக் கொடுக்குற சேனல்களில் ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் தான் இது சொல்லியிருக்கோம். வேறு அந்த சேனலையும் கண்டிப்பாக 100% சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? நன்றி, வாழ்த்துக்கள்.